பிரெக்னென்ட் ஆனா யாரெல்லாம் கவனமா இருக்கணும்னு பிரெக்னென்ட் ஆறதுக்கு முன்னாடியே சொல்ல முடியும். நான் சொல்ல போற சில பேருக்கு பிரெக்னன்சில ஒண்ணு அம்மா இல்ல குழந்தைக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கு. இவங்க ஜேர்னி பொறுத்த வரைக்கும் பள்ளம் மேடுன்னு அதிக ரிஸ்க் இருக்கும் தான். பட் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா இந்த ஜேர்னியை சேஃபா கடந்துடலாம். பிரெக்னன்சி டைம்ல சுகர் இனிப்பில்ல கசப்பு. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தா உங்க பிளட் சுகரோட சேர்ந்து உங்க பேபியோட பிளட் சுகரும் அதிகமாகும். இதனால சுரக்கிற இன்சுலின் உங்களை விட உங்க பேபிக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். எந்த மாதிரினா குழந்தை ஓவர் வெயிட் ஆகும், பனிக்குடத்துல இருக்க நீர் அதிகமாகும். இதனால குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம் அண்ட் குழந்தை உள்ளே இறந்தும் போகலாம். நெக்ஸ்ட் ஹை பிபி. உங்களுக்கு பிபி எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபிட்ஸ் வரலாம் அண்ட் குழந்தைக்கு போற ரத்த ஓட்டம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகலாம். இது மட்டும் இல்லாம நஞ்சு உள்ளே பிரிஞ்சு வந்து குழந்தை இறந்து போகலாம். இது தவிர உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி டிசீஸ், சீஜர் டிசார்டர் இல்ல ஹெச்ஐவி மாதிரியான ப்ராப்ளம் இருந்தா இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிஸ்ல அதிகமான டாக்டர் விசிட்ஸ், க்ளோஸ் மானிட்டரிங் அண்ட் ஃப்ரீக்வென்ட் டெஸ்டிங் தேவைப்படும். ஸோ உங்க டெலிவரிக்கான சேஃப் ஸ்பேஸா ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருக்கும்.